பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கும் அருமையான அழகான ஒரு வார்த்தையை, ஆசீர்வாதம் உள்ள ஒரு வார்த்தையை இயேசு உங்களுக்காக எனக்காக கொடுத்திருக்கிறார். என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 147 அதிகாரத்துல 13 வசனத்தை வாசிக்கிறேன், கவனிச்சு பாருங்க. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வசனம். நம்முடைய வாசல்ல தாழ்பாள்களை பலப்படுத்துகிறார். இன்னைக்கு ஏன் இந்த தாழ்பாள்களை பலப்படுத்தணும் அப்படின்னா, பிசாசானவன் நம்முடைய வீட்டுக்குள்ள நுழைய ஆயத்தமாக இருக்கிறான். நிறைய பேருடைய வீட்டுல சமாதான குறைவு, பலவீன குறைவு, ஆசீர்வாத குறைவு. ஏன் அப்படின்னா, இயேசு அந்த வீட்டுல இல்ல. இயேசு அந்த வீட்டுல இருக்கிறார் அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் எதுலயும் குறைவே படாது. நீங்க தெரிந்து கொள்ளுங்க, உங்க குறைவுகளை நிறைவாக்க இயேசு ஒவ்வொரு வீட்டுக்கும் கடந்து போக விரும்புகிறார். இன்னைக்கு நீங்க ஆலயத்துக்கு போனா மட்டும்தான் ஆலயத்துலதான் இயேசு இருப்பாரா? இல்லவே இல்ல. இயேசு நம்முடைய வீட்டிலேயே இருக்க விரும்புகிறார். 300 ஆலயம் நம்முடைய சரீரத்துல இயேசு வாழ விரும்புகிறார். அதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 24 அதிகாரத்துல 13, 14, 15 2 சீஷர்கள் எம்மாவு அப்படின்ற கிராமத்துக்கு போகும்போது ஏசப்பா பத்தி பேசுறாங்க. உடனே 3வது நபரும் அவங்களோட சேர்ந்து வராரு. ஆனா அந்த 3வது நபர் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த 3வது நபர் இயேசு கிறிஸ்து. அவர்களுடனே கூட பிரயாணப்படுகிறார். அப்படியே நடந்து போறாங்க. அந்த எம்மாவுங்கிற கிராமத்தை நெருங்கி வரும்போது, இந்த வசனத்துல தொடர்ச்சியா நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், இயேசு அப்படியே என்ன செய்யறாருன்னா கிளம்ப பாக்குறாரு. வேற பக்கம் போற மாதிரி, தூரமா போற மாதிரி நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது அந்த 2 பேர் சொல்றாங்க, வருத்தி கூப்பிடுறாங்களாம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா 24 அதிகாரம் 29 வசனத்துல, அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருத்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். இயேசு வீட்டுக்குள்ள போகிறார். இயேசு வீட்டுக்குள்ள போனோன்னு அவங்களை ஆசீர்வதிச்சு, அப்பத்தை ஆசீர்வதித்து பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும் போது என்ன நடக்குது பாருங்க. 31 வசனம், அதே பகுதி 31. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இயேசு மறைஞ்சு போனாரே தவிர அவருடைய பிரசன்னம் மாறி இருக்காது இல்லையா? இந்த பிரசன்னம் உங்க வீட்டுக்கு வேண்டாமா? இந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு வேண்டாமா? சும்மா ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுவது மாத்திரம் இல்லைங்க. நீங்க என்னைக்கும் அவரை குறித்து நீங்க உங்களுடைய நினைவுல இருக்கணும். அவருடைய வசனத்தை குறித்து உங்க நினைவுல இருக்கணும். நீங்க நடந்து போகும் போதும், பிரயாணப்படும் போதும், வீட்டுல இருக்கும் போதும் தேவையில்லாத காரியத்தை குறித்து நீங்க வீட்டுல பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நிறைய என்டர்டைன்மெண்ட் ஷோஸ் இருக்கு இல்லையா? இல்லைன்னா தேவையில்லாத படங்களை பார்த்துட்டு இருக்கணும். இந்த படங்கள் பார்ப்பதனாலயோ இல்ல இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோஸ் பாக்குறதுனாலயோ நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டுறோமா? இல்லையே. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை பற்றி பேசும்போதுதான் இயேசு நம்ம வீட்டுக்கு நம்ம ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இங்க சம்பவம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா உங்க வீட்டுல முதல்ல ஏசப்பா குறிச்சு பேசுங்க. நான் மறுபடியும் அதான் ரிப்பீட்டடா சொல்லிட்டு வரேன். தயவு செய்து உங்க ஜெபத்தை நீங்க அதிகப்படுத்தணும். குடும்ப ஜெபத்தை வைக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு ஏசப்பாவை குறிச்சு கற்றுக் கொடுக்கணும். எதையும் செய்யாம ஆண்டவரே என் வீட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் பிள்ளைய பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னா நோ சான்ஸ். நீங்க சிசிடிவி கேமரா வச்சிருந்தாலும் உங்க வீட்டுல திருட்டு போகணும்னு நினைச்சா எப்படி வேணா திருடிடுவாங்க. ஆனா ஏசப்பாவை உங்க வீட்டுல உட்கார வச்சு பாருங்க. நிறைய பேர் இன்னைக்கு அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. வேலை வேலை வேலைன்னு ஓடுறீங்க. பிள்ளைகளுக்கு போனை வாங்கி கொடுக்கறதும், பிள்ளைங்க முன்னாடி சிசிடிவி கேமரா வச்சு பிள்ளைகளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறதும், இதெல்லாம் நிலையில்லாதது. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பை கொடுக்காது. இயேசு கிறிஸ்துவுடைய கரந்தான் உங்க பிள்ளைகளையும் உங்க வீட்டையும் பாதுகாக்கும், உங்க குடும்பத்தை பாதுகாக்கும். மனம் திரும்புங்க, கர்த்தருக்குள்ள வாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்பதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். செபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி இனி வரக்கூடிய நாட்கள்ல குடும்பமாய் ஆண்டவரே உம்மை தேடுகிற பிள்ளைகளுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். அவருடைய வீட்டினுடைய தாழ்பாள்கள் பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் பார்ப்பார்களாக. அவங்க எடுத்து வைக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதை அவர்கள் உணரட்டும்னு சொல்லி இந்த நாளில தாழ்த்தும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.